மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளைகள். எங்களுடைய இன்றைய அரசியல் விஞ்ஞான வகுப்பிலே நாங்கள் சில கட்டமைப்பு வினாக்கள் தொடர்பாகவும் அதனோடு தொடர்புபட்ட சில தலைப்புகள் தொடர்பாகவும் கலந்துரையாட இருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே முதலாவது கேள்வி கேட்கப்படுகின்றது, ஒற்றையாட்சி அரசியலமைப்பினுடைய அண்மைக்கால போக்குகளை தருக. அப்ப இந்த முதலாவது கேள்வியானது அலகு 4வது பாடம் அரசியலமைப்பு மாதிரிகள் என்ற தலைப்பிலிருந்து முன்வைக்கப்படுகின்றது. அவங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், எந்த ஒரு ஜனநாயக நாட்டினை எடுத்துக்கொண்டாலும் அங்கே அரசியல் ஜாப்பு என்றது காணப்படும். ஒரு சில நாடுகளிலே அந்த அரசியல் ஜாப்பு எழுதப்பட்டதாக இருக்கும், மறு சில நாடுகளிலே அது எழுதப்படாததாக இருக்கும். அதே நேரம் ஒரு சில நாடுகளினுடைய அரசியல் ஜாப்பு நெகிழும் தன்மை கொண்டதாக இருக்கும், ஒரு சில நாடுகளினுடைய அரசியலமைப்பானது நெகிழாத்தன்மை கொண்டதாக இருக்கும். அப்ப இந்த அரசியலமைப்புகளை அடிப்படையாக கொண்டு, அதிலும் குறிப்பாக இறைமை அதிகாரத்தின் அடிப்படையிலே அரசியலமைப்புகளை ஒற்றையாட்சி அரசியலமைப்பு, சமஷ்டி ஆட்சி அரசியலமைப்பு, பாதி சமஷ்டி அரசியலமைப்பு, கூட்டாண்மை சமஷ்டி அரசியலமைப்பு என்று நாங்கள் வகைப்படுத்திக் கொள்ளுவோம். எங்களுடைய கேள்வியானது ஒற்றையாட்சி அரசியலமைப்பு தொடர்பாக வினவப்படுகின்றது. அப்போ ஒற்றையாட்சி அரசியலமைப்பு என்றால் என்ன என்பது எங்களுக்கு முதலாவதாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விடயம். அப்போ ஒற்றையாட்சி அரசியலமைப்பு என்றால் என்னென்று சொன்னால், நாடொன்றினுடைய இறைமை அதிகாரமானது தனி ஒரு மத்திய நிறுவனத்திடம் குவிக்கப்படுமாக இருந்தால் அதை நாங்கள் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு என்று சொல்லுவோம். ஒற்றையாட்சி அரசியலமைப்பை பின்பற்றுகின்ற நாடுகளுக்கு உதாரணமாக பெரிய பிரித்தானியாவை சொல்லிக் கொள்ளலாம், அல்லது இலங்கையை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அப்ப இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பு மாதிரியானது செலவு குறைந்த ஒரு அரசியலமைப்பு மாதிரியாக காணப்படுகின்றது. ஆனால் இன்றைய போக்கு அப்படியானதாக இருக்கின்றது. இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்புகள் இன்று எதனை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பது எங்களுடைய பலருடைய கேள்வியாக இருக்கின்றது. அப்ப ஒற்றையாட்சி அரசியலமைப்பு மத்தியில் இருந்து கீழ்மட்ட நிறுவனங்களிடம் அதிகாரங்களை பரவலாக்கம் செய்கின்றது. அதற்கு 3 வழிமுறைகளை பின்பற்றுகின்றது. அந்த 3 வழிமுறைகளையும் தான் இவர்கள் வினாவாக கேட்கின்றார்கள். அதிகாரங்கள் பரவலாக்கம் செய்வதற்கு ஒற்றையாட்சி அரசியலமைப்பு பின்பற்றுகின்ற வழிமுறைகளில் முதலாவது அதிகாரத்தினை பன்முகப்படுத்துதல், இரண்டாவது நிர்வாக பரவலாக்கம், மூன்றாவது அதிகாரத்தினை ஒப்படைத்தல். அப்ப அதிகாரத்தை பன்முகப்படுத்துதல் என்றால் என்னென்று சொன்னால், நாடொன்றினுடைய பணிக்குழுவினை தலைநகரத்திலிருந்து ஏனைய பிரதேசங்களுக்கு அனுப்பினால் அது அதிகாரத்தை பன்முகப்படுத்துதல். நிர்வாக பரவலாக்கம் என்று சொன்னால், கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகின்ற விடயங்களை கீழ்மட்ட நிறுவனங்களிடம் வழங்கினால் அது நிர்வாக பரவலாக்கம். அதிகார ஒப்படைத்தல் என்று சொன்னால், கொள்கைகளை உருவாக்குதல் அல்லது நடைமுறைப்படுத்துகின்ற விடயங்களை கீழ்மட்ட நிறுவனங்களிடம் வழங்கினால் அது அதிகார ஒப்படைத்தல் என்று அழைக்கப்படும். அப்போ ஒற்றையாட்சி அரசியலமைப்பினுடைய அண்மைக்கால போக்குகளிலே முதலாவது அதிகாரத்தை பன்முகப்படுத்துதல், நிர்வாக பரவலாக்கம், மூன்றாவது அதிகாரத்தினை ஒப்படைப்பு செய்தல். அடுத்த கேள்வி, பொது கொள்கைகளை கற்றல் 2 வகையான தன்மைகளை கொண்டதாக இருக்கின்றது. அவ்விரண்டு தன்மைகளையும் குறிப்பிடுக. அப்ப இந்த இரண்டாவது கேள்வியானது பொது கொள்கை தொடர்பாக எங்களிடம் வினாவினை முன்வைக்கின்றார்கள். அப்ப இந்த வினாவானது அலகு 11வது பாடம் பொது கொள்கையாக்கம் என்ற தலைப்பிலிருந்து முன்வைக்கப்படுகின்றது. அவங்களுக்கு முதலாவதாக தெரிய வேண்டும், பொது கொள்கை என்றால் என்ன, அதற்கான பின்னணி என்ன என்பது எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அப்ப பொது கொள்கை என்றால் என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சமூகத்திலே நாங்கள் பல பொது பிரச்சனைகளை கையாளுகின்றோம். உதாரணமாக அந்த பிரச்சனைகள் இரண்டு வகைப்படுகின்றது. ஒன்று தனிப்பட்ட பிரச்சனை, இரண்டாவது பொது பிரச்சனை. உதாரணமாக
என்னுடைய மோட்டார் வாகனத்திலே பெட்ரோல் இல்லை என்று சொன்னால் அது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை. ஆனால் அது எங்களுடைய ஊரில் இருக்கின்ற பலர் அந்த பிரச்சனையை எதிர்கொள்வார்களாக இருந்தால் அது பொது பிரச்சனையாக மாறும். இப்படிப்பட்ட பொது பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அதிகாரமிக்க குழு அறிவுபூர்வமாக மேற்கொள்கின்ற ஒரு செயற்பாட்டை தான் நாங்கள் பொதுக் கொள்கை என்று சொல்லுவோம். இந்த பொதுக் கொள்கை என்னத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அதற்கான நோக்கங்கள் நிறைவேற்றப்படவில்லை. அதனாலே தான் பொதுக் கொள்கை கற்கை நெறியானது அமெரிக்காவிலே ஆரம்பிக்கப்படுகின்றது. இந்த பொதுக் கொள்கை கற்கையானது 2 வகைப்படும். முதலாவது கொள்கைசார் கற்கை, இரண்டாவது பொது கொள்கையினுள் மேற்கொள்ளப்படுகின்ற கற்கை. கொள்கைசார் கற்கை என்று சொன்னால் ஒரு பொது கொள்கை ஒன்று வெற்றி அடைவது அல்லது தோல்வி அடைவதிலே செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகளை படித்தால் அது கொள்கைசார் கற்கை என்றும், ஒரு பொது கொள்கை எப்படி நாங்கள் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தலாம் என்று படித்தால் அது பொது கொள்கையினுள் மேற்கொள்ளப்படுகின்ற கற்கையாகவும் இருக்கும். அந்த வகையிலே பொதுக்கொள்கை கற்றலினுடைய 2 தன்மைகளும், ஒன்று கொள்கைசார் கற்கை, இரண்டாவது பொது கொள்கையினுள் மேற்கொள்ளப்படுகின்ற கற்கை. மூன்றாவது கேள்வி, பின்வரும் எண்ணக்கருக்களை அறிமுகம் செய்த அரசியல் சிந்தனையாளர்களை குறிப்பிடுக. எங்களுடைய அரசியல் விஞ்ஞான பாடப்பிறப்புகள் ஏராளமான எண்ணக்கருக்களை உள்ளடக்கிய ஒரு தலைப்பு. அப்ப இந்த சில எண்ணக்கருக்கள் காணப்படுகின்றது. அதனை முன்வைத்த சிந்தனையாளர்களை தருக என்று உங்களிடம் ஒரு வினா முன்வைக்கப்படலாம். அதிலே முதலாவது கேட்கின்றார்கள், தத்துவார்த்த ஆட்சியாளன். இந்த தத்துவார்த்த ஆட்சியாளன் என்றால், இந்த தத்துவார்த்த ஆட்சியாளன் என்ற எண்ணக்கருவினை முன்வைத்த சிந்தனையாளர் யார் என்று சொன்னால் அவருடைய பேர் பிளேட்டோவாக இருக்க போது. அவரை நாங்கள் விசேடமாக சொல்லுவோம் அரசறிவியல் கற்கையினுடைய ஆரம்ப கர்த்தாக்களாக. அதே நேரம் பொது விருப்பம். அப்ப பொது விருப்பம் என்றால் என்னன்னு சொன்னால் பொதுமக்கள் அனைவரினுடைய சித்தம், பொதுமக்கள் அனைவருடைய விருப்பம் தான் பொது விருப்பம். அப்ப இந்த பொது விருப்பம் என்ற எண்ணக்கருவை முன்வைத்த சிந்தனையாளர் யார் என்று சொன்னால் அவர் ரூசோவாக காணப்படுவார். அவங்களோட கேள்வி, பின்வரும் எண்ணக்கருக்களை அறிமுகம் செய்த அரசியல் சிந்தனையாளர்கள் என்று கேட்கின்ற போது தத்துவார்த்த ஆட்சியாளர் என்ற எண்ணக்கருவை முன்வைத்தவர் பிளேட்டோவாகவும், பொது விருப்பம் என்ற எண்ணக்கருவை முன்வைத்தவர் ரூசோ என்பவராகவும் காணப்படுவார். அடுத்த கேள்வி, மக்களினுடைய இறைமையை நடைமுறைப்படுத்துவதற்கு 2ஆம் குடியரசு அரசியல் அமைப்பானது 2 வழிமுறைகளை கையாளுகின்றது. அவற்றை குறிப்பிடுக. நாங்கள் கடந்த வினாவிலே பார்த்தோம் ரூசோ என்பவர் தொடர்பாக. ரூசோ என்பவர் பொது சித்தம் என்ற எண்ணக்கருவை முன்வைத்ததாக பார்த்தோம். அதே நேரம் அவர் மக்கள் இறைமை என்ற கோட்பாட்டினையும் முன்வைத்திருக்கின்றார். மக்கள் இறைமை என்பது இறைமை ஆட்சியாளனுக்குரியதோ, இறைமை அரசனுக்குரியதோ, இறைமை அரசைக்குரியதோ அல்ல. அது மாறாக மக்களுக்குரியது. இறைமை மக்களுக்குரியது. இறைமையினுடைய ஏக உரித்தாளனாக மக்கள் தான் காணப்பட வேண்டும் என்பதைத்தான் மக்கள் இறைமை கோட்பாடானது நமக்கு வலியுறுத்துகின்றது. 1978ஆம் ஆண்டு இலங்கையினுடைய 2வது குடியரசு அரசியல் ஜாப்பம் இந்த மக்கள் இறைமை கோட்பாட்டை அதிக அளவு வலியுறுத்துகின்றது, அதே நேரம் பின்பற்றுகின்றது. அப்ப இந்த 2வது குடியரசு ஜாப்பிலே மக்களினுடைய இறைமையை பின்பற்றுவதற்கு என்னென்ன வழிமுறைகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால், முதலாவது பாராளுமன்றம் என்பது காணப்படுகின்றது. 2வது மக்கள் தீர்ப்பு. இந்த பாராளுமன்றத்தினூடாகவும் மக்கள் தீர்ப்பின் ஊடாகவுமே இலங்கை மக்களினுடைய இறைமையானது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக மக்கள் தீர்ப்பு அல்லது பொதுசன அபிப்பிராய வாக்கெடுப்பை நாங்கள் பொறுத்த மட்டிலே இலங்கையில் இன்று நேரடி ஜனநாயகம் இருக்குதா என்ற ஒரு கேள்வி கேட்டால் ஆம் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் மக்கள் தீர்ப்பு ஒரு நேரடி ஜனநாயக பண்புகளில் ஒன்றாக காணப்படுகின்றது. அதை நீங்கள் நினைவிலே வைத்திருக்க வேண்டும். அடுத்த கேள்வி, முரண்பாட்டு தீர்வு செயல்முறைகளிலே பயன்படுத்தப்படும் அடிப்படை ஊடகங்களை குறிப்பிடுக. அப்ப முரண்பாட்டு தீர்வு செயல்முறை. அப்ப இந்த கேள்வி அலகு 6வது பாடம் முரண்பாடும் முரண்பாட்டினை தீர்த்து
கொள்ளலும் என்ற தலைப்பில் இருந்து முன்வைக்கப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், மனிதர்கள் அனைவரும் ஒரு சமூக பிராணியாக இருக்கின்றோம். ஆரம்பத்திலே நாங்கள் தனியனாக வாழ்ந்தோம், அதற்கு பின்னர் குடும்பமாக மாறினோம், மீண்டும் குடும்பங்கள் சமூகமாக மாறியது, நாங்கள் சமூக பிராணிகளாக வாழ்கின்றோம். மனிதனுடைய அனைத்து செயற்பாடுகளும் சமூகத்தோடு இணைந்ததாக காணப்படுகிறது. யாருமே நான் ஒருவரோடுமே பழக மாட்டேன் என்று கூறிவிட முடியாது. என்னென்று சொன்னால் மனிதன் ஒரு சோசியல் அனிமல், மனிதன் ஒரு சமூக பிராணி. ஆகவே அவன் ஒரு சமூக பிராணியாக காணப்படுகின்றபடியால் அவனுடைய வாழ்க்கையிலே முரண்பாடு செல்வாக்கு செலுத்துகின்றது. அவன் முரண்பாடு செல்வாக்கு செலுத்துகின்றபடியால் எங்களுக்கு முரண்பாடு என்றால் என்னென்று தெரிய வேண்டும். அதே நேரம் இந்த முரண்பாட்டை நாங்கள் எப்படி தீர்த்து கொள்ளலாம், முரண்பாட்டை தீர்ப்பதற்கு நாங்கள் என்னென்ன வழிமுறைகளை கையாளலாம் என்ற விடயம் எங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும். அப்ப முரண்பாட்டு தீர்வு செயல்முறைக்கு என்ன ஊடகத்தை பயன்படுத்தலாம் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. முரண்பாடு என்றால் என்ன என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முரண்பாடு என்பது தமக்கிடையில் ஒன்றுக்கொன்று பொருத்தமில்லாத நோக்கங்களை உடைய அல்லது அவ்வாறு சிந்திக்கின்ற இரண்டு நபர்கள், குழுக்கள், அரசுகள் மற்றும் அரசுக்கும் மேற்பட்டவைகளுக்கு இடையிலே நிலவுகின்ற ஒரு விசேடமான தொடர்பை தான் நாங்கள் முரண்பாடு என்று சொல்லுவோம். இந்த முரண்பாட்டை தீர்ப்பதற்காக நாங்கள் 4 ஊடகங்களை கையாளுகின்றோம். ஒன்று இணக்கப்படுத்துதல், இரண்டாவது மத்தியஸ்தம் செய்தல், மூன்றாவது சமாதான உடன்படிக்கை, நான்காவது சமாதானத்தை கட்டி எழுப்புதல். இணக்கப்படுத்தலை பொறுத்த மட்டிலே ஓம் சொல்ல வைத்தல், கெட்டிங் டு சே ஜஸ்ட் என்ற நூலிலே சொல்லப்படுகின்றது. நாங்கள் மற்றவர்களிடமிருந்து பெற வேண்டியதை பெற்றுக்கொள்வதற்காக கையாளுகின்ற உபாயம் தான் பிள்ளைகள் இணக்கப்படுத்துதல். மத்தியஸ்தத்தை எடுத்துக்கொண்டால் மூன்றாவது தரப்பு ஒன்று நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு வழிமுறையாகத்தான் மத்தியஸ்தம் காணப்படுகின்றது. அதே நேரம் சமாதான உடன்படிக்கைகள், அரசுகளுக்கு இடையிலான மோதல்களிலே இந்த சமாதான உடன்படிக்கை என்பது மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒன்றாக, பல போர் நிறுத்தங்களுக்கு துணை போகின்ற ஒரு விடயமாக காணப்படும். அப்ப அந்த வகையிலே முரண்பாட்டு தீர்வு செயல்முறையிலே நாம் பயன்படுத்துகின்ற ஊடகங்கள் இணக்கப்படுத்துதல், மத்தியஸ்தம் செய்தல், சமாதான உடன்படிக்கை, சமாதானத்தை கட்டி எழுப்புதல். அடுத்த கேள்வி, சோல்வெரி அரசியல் ஜாப்பில் சட்டத்துறையின் 2 மன்றங்களையும் தருக. இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றிலே 2 அரசியல் அமைப்புகள் பிரித்தானியாவினுடைய அரசியலமைப்பின் பண்புகளோடு ஒன்றிணைந்ததாக, பின்னி பிணைந்ததாக காணப்படுகின்றது. அதை நாங்கள் சொல்லுவோம் வெஸ்ட்மின்ஸ்டர் அடிப்படையிலான அரசியலமைப்பு மாதிரிகள். பிரித்தானியாவுடைய அரசியலமைப்பினுடைய பண்புகளும் இலங்கையிலே அறிமுகம் செய்யப்பட்ட 2 அரசியல் ஜாப்பினுடைய பண்புகளும் சில சந்தர்ப்பங்களிலே, பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலே ஒத்து போகின்றது. அதிலே ஒன்றுதான் சோல்பெரி அரசியல் ஜாப். சோல்பெரி அரசியல் ஜாப்பும் முதலாவது குடியரசு அரசியல் ஜாப்பும் பிரித்தானியாவினுடைய அரசியலமைப்பினுடைய சாயல்களை கொண்டது. அந்த வகையிலே சோல்பெரி அரசியல் ஜாப்பிலே ஒரு சட்டத்துறை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சட்டத்துறையினுடைய உத்தியோகபூர்வ பேர் என்னன்னு சொன்னால் 2 சபைகள் கொண்ட பாராளுமன்றம். இலங்கையில 2 சபைகள் கொண்ட பாராளுமன்றம் சோல்பெரி ஜாப்பிலே வந்தது. அதே நேரம் பிரித்தானியாவுடைய அரசியலமைப்பை நீங்கள் பார்த்தீங்கள் என்றாலும் அங்கேயும் 2 சபைகள் கொண்ட ஒரு சட்டத்துறை காணப்படுகின்றது. அப்ப இந்த சோல்பெரியிலே வந்த 2 மன்றங்களும் என்ன, சோல்பெரியிலே உருவாக்கப்பட்ட 2 சபைகள் கொண்ட பாராளுமன்றத்திலே காணப்பட்ட 2 சபைகளும் என்னென்று சொன்னால், ஒன்று செனட் சபையாக காணப்படுகின்றது, இரண்டாவது மக்கள் பிரதிநிதிகள் சபையாக காணப்படுகின்றது. இந்த செனட் சபையை நாங்கள் மூதவை என்று சொல்லுவோம். அதே நேரம் மக்கள் பிரதிநிதிகள் சபையை 1ஆம் மன்றம் அல்லது கீழவை என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அடுத்த கேள்வி, 1972ஆம் ஆண்டின் 1ஆம் குடியரசு அரசியல் ஜாப்பின் கீழ் அரசாங்க சபைகளை நிர்வாகம் செய்வதற்காக 2 வகையான சபைகள் உருவாக்கப்பட்டது. அவற்றை குறிப்பிடுக. அப்ப இங்கே 1972ஆம் ஆண்டு அரசியல் ஜாப்பு இலங்கையை ஒரு குடியரசாக மாற்றிய ஒரு அரசியல் ஜாப்பு தான் பிள்ளைகள் இந்த முதலாவது குடியரசு ஜாப்பு.
இந்த முதலாவது குடியரசு ஜாப்பிலே 2 சபைகள் உருவாக்கப்பட்டது. இந்த சபைகள் உருவாக்கப்பட்டதற்கான நோக்கம் பொது சேவை நிர்வாகங்களை சீராக்கம் செய்வதற்காக. அந்த 2 சபைகளும் என்ன என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அப்ப இந்த முதலாவது குடியரசு ஜாப்பிலே உருவாக்கப்பட்ட 2 சபைகளும், முதலாவது அரசு சேவை ஆலோசனை சபை, இரண்டாவது அரசு சேவை ஒழுக்காற்று சபை. இந்த 2 சபைகளும் அரசாங்க செயற்பாடுகளினுடைய நிர்வாக விடயங்களுக்காக உருவாக்கப்பட்ட சபைகளாக இருக்கின்றது. அடுத்த கேள்வி, 1978 ஆண்டு அரசியல் ஜாப்பின் பிரகாரம் அடிப்படை உரிமை மீறல் தொடர்பாக அங்கீகாரம் வழங்கப்பட்ட நீதிமன்றம் எது? அப்ப இங்கே 1978 ஜாப்பில இருந்து ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்ப உங்களுக்கு தெரியும், இந்த அடிப்படை உரிமைகள் என்பதனால் நீங்கள் எதை விளங்கிக் கொள்ள வேண்டும்? உங்கள் மனிதர்கள் அனைவருக்கும் பல உரிமைகள் காணப்படுகின்றது. அதிலேயும் குறிப்பாக சில உரிமைகள் அடிப்படை உரிமைகளாக இருக்கின்றது. மனிதன் கௌரவமாக அல்லது மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு அடிப்படையாக அமைகின்ற நியதிகளைத்தான் நாங்கள் அடிப்படை உரிமைகள் என்று சொல்லிக் கொள்ளுகின்றோம். இந்த அடிப்படை உரிமைகள் இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றிலே முதலாவது குடியரசு ஜாப்பிலே அறிமுகம் செய்யப்பட்ட போதும் அது சட்டப்பெருமானமற்றதாக இருக்கின்றது. அதாவது ஒருவர் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் எப்படி நீதியை பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கான வழிமுறைகள் முதலாவது குடியரசு ஜாப்பிலே அறிமுகம் செய்யப்படவில்லை. ஆனால் இரண்டாவது குடியரசு ஜாப்பு அதற்கான காப்பீடுகளை வழங்கியது. அந்த காப்பீடுகளில் ஒன்றாக ஒரு நீதிமன்றம் காணப்படுகின்றது. அந்த அடிப்படை உரிமைகள் தொடர்பாக குறிப்பிடுகின்ற நீதிமன்றத்தினுடைய பெயரை கேட்கின்றார்கள். அடிப்படை உரிமைகள் தொடர்பாக எங்களுடைய இரண்டாவது குடியரசு ஜாப்பு ஏற்பாடு செய்கின்றது. அத்தியாயம் 3 அடிப்படை உரிமைகள் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் நாங்கள் மாவட்ட நீதிமன்றத்தில் போய் வழக்கு தாக்கல் செய்யலாமா? முடியாது. போலீஸ் நிலையத்தில் போய் வழக்கு தாக்கல் செய்யலாமா? முடியாது. நாங்கள் மேல் நீதிமன்றம் செல்ல முடியுமா? முடியாது. எங்களுடைய அடிப்படை உரிமை மீறல் தொடர்பான அனைத்து வழக்குகளும் உயர் நீதிமன்றத்திலே, சுப்ரீம் கோர்ட்டிலே மாத்திரம்தான் நாங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். ஆனால் அங்கே ஒரு மட்டுப்பாடு காணப்படுகின்றது. அங்கே கால தவணை என்பது குறிப்பிடப்படுகின்றது. என்னுடைய அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் நான் 30 நாட்களுக்குள்ளே வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்று அங்கே ஒரு நிபந்தனை காணப்படுகின்றது. அதை நீங்கள் நினைவிலே வைத்திருக்க வேண்டும். சில சந்தர்ப்பங்களிலே உங்களுடைய கல்வி உரிமைகள் மீறப்படலாம். நீங்கள் சட்டத்தின் பிரகாரம் அன்றி கைது செய்யப்படலாம், அல்லது உங்களுடைய முதலீடு சார்ந்த உரிமைகள் மீறப்படலாம். உங்களுக்கு சில சந்தர்ப்பங்களிலே பிணை பெற்றுக் கொள்ள முடியாத நிலைமைகள் காணப்படுகின்றது. ஆனால் எங்களுக்கு மனிதனாக வாழ்வதற்கென்று சில அடிப்படை உரிமைகள் காணப்படுகின்றது. அந்த அடிப்படைகளின் உரிமைகளின் ஊடாக எமக்கான நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் உடனே செல்ல வேண்டிய இடம் உயர் நீதிமன்றமாக காணப்படும். இரண்டாவது கேள்வி, மேற்கூறிப்பட்ட நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளினுடைய செயல்முறை யாது? அப்ப இந்த உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் எவ்வாறு நியமனம் செய்யப்படுகின்றார்கள்? தற்போது 20வது அரசியல் சீர்திருத்தத்திற்கு பிறகு உயர் நீதிமன்ற நீதிபதிகளினுடைய எண்ணிக்கை அதிகரிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. அதை நீங்கள் ஞாபகம் வச்சிருக்க வேண்டும். ஒரு அரசியல் விஞ்ஞானம் படிக்கின்ற மாணவர்கள் தன்னை தினம் புதுப்பிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த பரீட்சை வினாத்தாளை தயார் செய்கின்ற அனைவரும் எதிர்பார்க்கின்றார்கள். ஆகவே உங்களிடம் அந்த வினா முன்வைக்கப்படலாம். இன்று 20வது சீர்திருத்தத்துக்கு பிறகு இந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கை அதிகரிப்பு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள் எப்படி நியமனம் செய்யப்படுகின்றார்கள் என்பதுதான் இந்த கேள்வி. அப்ப இந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்கின்ற அதிகாரம் யாருக்கு இருக்கின்றது என்று சொன்னால் கௌரவ ஜனாதிபதிக்கு தான் காணப்படுகின்றது. அவர்தான் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்கின்றார். அடுத்த கேள்வி, பின்வரும் கட்டுரைகளை எழுதிய அரசியல் சிந்தனையாளர்கள் யார்? இங்கே 2 கட்டுரைகள் தரப்படுகின்றது. முதலாவது தேசிய அரசுகளின் முடிவு, The End of Nation State.
இரண்டாவது, பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் சமூகங்களினுடைய அரச பின்காலனித்துவம். இந்த தேசிய அரசுகளினுடைய முடிவு தி எண்ட் ஆஃப் நேஷன் ஸ்டேட் என்ற கட்டுரையிலே உலகமயமாக்கம் தொடர்பான விடயங்கள், அதே நேரம் உலகமயமாக்கமானது தற்போதைய அரசுகளிலே எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்துகின்றது என்பது தொடர்பாக கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் சமூகங்களினுடைய அரச பின்காலனித்துவம் என்ற நூலிலே பின்காலனித்துவ அரசுகள் தொடர்பாகவும் பின்காலனித்துவ அரசுகளிலே ஒரு சில விடுபாடுகள் காணப்படுகின்றது. பின்காலனித்துவ அரசுகள் ஆக இருக்கின்ற போதிலும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் பின்காலனித்துவ அரசினுடைய பண்புகளை குறைந்த அளவுதான் பின்பற்றுகின்றது. அதாவது இராணுவ மயப்படுத்தப்பட்டமை குறைவாகத்தான் காணப்படுகின்றது என்பதுதான் இந்த பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் சமூகங்களினுடைய அரச பின்காலனித்துவம் என்ற கட்டுரையிலே குறிப்பிடப்படுகின்ற விடயம். அப்ப இந்த தேசிய அரசுகளினுடைய முடிவு என்ற கட்டுரையை எழுதியவருக்கு என்ன பேர் என்று சொன்னால் ஜீன் மேரி கெகனு என்ற சிந்தனையாளராக இருக்க போறேன். அதே நேரம் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் சமூகங்களினுடைய அரச பின்காலனித்துவம் என்ற கட்டுரை எழுதிய சிந்தனையாளர் யார் என்று சொன்னால் பாகிஸ்தானை சேர்ந்த கம்சா அலாவி என்ற சிந்தனையாளராக இருக்க போறேன். அடுத்த கேள்வி, மனித உரிமைகள் பற்றிய எண்ணக்கருவை முதலாக முன்வைத்தவர் யாரு? மனித உரிமைகள், ஹியூமன் ரைட்ஸ். நான் உங்களுக்கு சொன்னால் இந்த உரிமைகள் என்றது பரந்துபட்டது, அதில் அடிப்படை உரிமைகள் காணப்படுகின்றது, அதே நேரம் மனித உரிமைகள். அப்ப மனிதன் கௌரவமாக வாழ்வதற்கு அடிப்படையாக இருக்கின்ற உரிமை மனித உரிமைகள். இந்த மனித உரிமைகள் என்றால் என்ன என்பதை முதலாக முன்வைத்த சிந்தனையாளர் யார் என்பதுதான் இங்கே கேள்வியாக கேட்கப்படுகின்றது. அப்ப இந்த மனித உரிமைகள் என்ற எண்ணக்கருவை முதலாக முன்வைத்த சிந்தனையாளர் யார் என்று சொன்னால் அவர் ஜோன் லொக்காக இருக்க போகின்றார். அடுத்த கேள்வி கேட்கப்படுகின்றது, தாராண்மை ஜனநாயக ஆட்சியினை உயர்ந்த மட்டத்திலே பின்பற்றுகின்ற நாடு எது? தாராண்மை ஜனநாயகம். தற்போதைய ஜனநாயகத்தை நாங்கள் தாராண்மை ஜனநாயகம் என்று சொல்லுவோம். ஒரு நாட்டிலே அங்கே ஜாப்புருவாதம் இருக்கின்றது, வலுவராக்கம் காணப்படுகின்றது, தடைகள் சமன்பாடுகள் காணப்படும், அத்தனை ஜனநாயகத்திற்குரிய பண்புகளையும் பின்பற்றினால் அது ஒரு தாராண்மை ஜனநாயக நாடு. அப்ப இந்த தாராண்மை ஜனநாயகத்துக்குரிய பண்புகளை அதிகளவு பின்பற்றுகின்ற நாடுகளிலே மிகவும் சிறப்பான உதாரணம் எதென்று சொன்னால் அது ஐக்கிய அமெரிக்காவாக காணப்பட போகின்றது. என்னால் ஐக்கிய அமெரிக்காவினுடைய அரசியலமைப்பு ஒரு ஜாப்புருவாதத்தை பின்பற்றுகின்ற ஒரு நாடாக காணப்படுகின்றது. அங்கே வலுவராக்கம் காணப்படுகின்றது, தடைகள் மற்றும் சமன்பாடுகள் காணப்படுகின்றது, பொறுப்பு கூறல் காணப்படுகின்றது, ஊடக சுதந்திரம் காணப்படுகின்றது. அங்கே தாராண்மை ஜனநாயகத்திற்குரிய அதிகளவான பண்புகள் காணப்படுகின்றது. அடுத்த கேள்வியானது, பின்வரும் 2 நிறுவனங்களையும் முறையே குறிப்பிடுக. இங்கே 2 நிறுவனங்கள் தொடர்பாக கேள்வி கேட்கின்றார்கள். அந்த நிறுவனங்கள் சில சீர்திருத்தங்களை மையப்படுத்தியதாக அமைந்திருக்கின்றது. அதில் குறிப்பாக 13வது சீர்திருத்தம், அதே நேரம் 17வது சீர்திருத்தம். அப்ப இந்த 13வது சீர்திருத்தம் ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரே குரலாக இருக்கின்றது. அதாவது இலங்கையிலே இனங்களுக்கிடையிலே முரண்பாடுகள் ஏற்பட்டது, நீங்கள் அனைவருக்கும் அறிவீர்கள். ஆகவே இந்தியா தலையீடு செய்கின்றது, இந்த முரண்பாடுகளை தீர்க்க வேண்டும், மொழி உரிமையை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக 1987ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்பது கைச்சாத்திடப்பட்டது. அது 42ஆம் கட்டளை சட்டத்தின் பிரகாரம். அந்த ஒப்பந்தம், இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பிரகாரம் அறிமுகம் செய்யப்பட்ட சீர்திருத்தம் தான் 13வது சீர்திருத்தம். இந்த 13வது சீர்திருத்தத்திலே ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு நிறுவனம் என்பதற்கு அப்பால் 2 நிறுவனங்கள் என்று நாங்கள் சொல்லுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும். என்னென்று சொன்னால் அங்கே உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் 2, ஆனால் நாங்கள் முதன்மை ஸ்தானம் கொடுக்கின்றது ஒன்றுக்குத்தான். அப்ப இந்த 13வது சீர்திருத்தத்திலே மத்திய அரசினுடைய அதிகாரங்களை பகிர்வதற்காக ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நிறுவனம் என்னென்று சொன்னால் அது மாகாண சபைகளாக காணப்படுகின்றது. இந்த மாகாண சபைகள்
2 நிர்வாகிகளை கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் ஆளுநராக இருக்கின்றார், இரண்டாவது முதலமைச்சருடன் கூடிய அமைச்சரவையாக இருக்க போகுது. அடுத்த கேள்வி, 17வது சீர்திருத்தத்தின்படி அரச சேவையை சுயாதீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம். 17வது சீர்திருத்தம் ஜனாதிபதியினுடைய அதிகாரங்களை குறைப்பதற்காக உருவாக்கப்பட்டது ஒரு சீர்திருத்தமாக காணப்படுகின்றது. இது 2001ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. ஏனென்று சொன்னால் இலங்கை ஜனாதிபதிக்கு நியமனம் தொடர்பாக பல தத்துணிவு அதிகாரங்கள் இருக்கின்றது. அவர் உயர் பதவிகளை மேற்கொள்கின்ற போது தனக்கு விருப்பமான நபர்களை அவர் நியமிப்பதற்கான போக்கு என்பது காணப்பட்டது. அதை நாங்கள் மட்டுப்படுத்துவதனூடாக ஜனாதிபதியினுடைய அதிகாரங்களை குறைக்கலாம். ஜனாதிபதியினுடைய அதிகாரங்களை குறைப்பதனூடாக ஜனநாயகம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அதன் பிரகாரம் 17வது சீர்திருத்தம் கொண்டு வந்தார்கள். ஜனாதிபதியினுடைய அதிகாரங்களை குறைப்பதற்காக ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டது. அந்த நிறுவனத்தினுடைய பெயர் என்னென்று சொன்னால் அரசியல் அமைப்பு பேரவையாக இருக்க போது அல்லது அரசியல் ஜாப்பு பேரவையாக இருக்கும். அப்ப இந்த 13வது சீர்திருத்தத்திலே அரசாங்கத்தினுடைய அதிகாரங்களை பகிர்வதற்காக கொண்டு வரப்பட்ட நிறுவனம் மாகாண சபை. அதே நேரம் 17வது சீர்திருத்தத்திலே ஜனாதிபதியினுடைய அதிகாரங்களை வரையறை செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட நிறுவனம் அரசியல் அமைப்பு பேரவையாக இருக்க போகுது. அடுத்த கேள்வியானது, சர்வதேச அரசியலில் ஏற்படுகின்ற அராஜக முறைகளை கட்டுப்படுத்துவதற்காக பின்பற்றப்படும் 2 வழிகள். சர்வதேச அரசியல் தொடர்பாக ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. அதாவது அலகு 14வது பாடம், இறைமை மிக்க அரசுகளுக்கு இடையிலே நடைபெறுகின்ற அரசியலை தான் நாங்கள் சர்வதேச அரசியல் என்று சொல்லுவோம். உதாரணமா ராஜதந்திர தொடர்புகளாக இருக்கலாம், வெளிநாட்டு கடனுதவிகளாக இருக்கலாம், இராணுவ மூலோபாயங்களாக இருக்கலாம். இவை எங்களுடைய சர்வதேச உறவுகளை சர்வதேச அரசியலிலே செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகளாக இருக்கின்றது. ஆனால் இங்கே கேள்வி கேட்கப்படுகின்றது, சர்வதேச அரசியலில் சில சந்தர்ப்பங்களிலே அராஜக போக்கு காணப்படலாம். பலம் கூடிய நாடு பலம் குறைந்த நாட்டை கட்டுப்படுத்துகிறதற்காக சில அராஜக முறைமைகளை கையாளலாம். அந்த அராஜக முறைகளை தவிர்ப்பதற்காக சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அவற்றில் 2 குறிப்பிடுக. அராஜக முறைமைகளை குறைப்பதற்காக 2 ஏற்பாடுகள் காணப்படுகின்றது. முதலாவது உடன்படிக்கைகள் செய்யப்பட்டிருக்கின்றது, இரண்டாவது நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அராஜக முறைமைகளை குறைப்பதற்காக சில நிறுவனங்கள் இன்று மட்டும் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றது. அடுத்த கேள்வி, இலங்கையிலே தொகுதிவாரி பிரதிநிதித்துவத்தினை அறிமுகம் செய்த அரசியல் சீர்திருத்தம். அப்ப இலங்கையிலே சில சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது அல்லது சில அரசியல் ஜாப்புகள் கொண்டு வரப்பட்டது. அப்ப இலங்கையினுடைய அரசியலை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் இலங்கையினுடைய அரசியலை முதலாக எப்போது ஒரு அரசியல் ஜாப் உருவாக்கப்படுதுன்னு சொன்னால் 1833ஆம் ஆண்டு அது கோல்புருக் அரசியல் ஜாப்பாக இருக்கும். அதற்கு பிற்பாடு குருமெக்கலம் அரசியல் ஜாப்பு கொண்டு வரப்படுகின்றது 1910ஆம் ஆண்டு. அதற்கு பின்னராக 1920ஆம் ஆண்டிலே மனிங் அரசியல் ஜாப்பு, 1924ஆம் ஆண்டு மனிங் டெவன்சியர் அரசியல் ஜாப்பு, 1931ஆம் ஆண்டு டொனமூர் அரசியல் ஜாப்பு, 1947ஆம் ஆண்டு சோல்வெரி அரசியல் ஜாப்பு, 1972ஆம் ஆண்டு முதலாவது குடியரசு அரசியல் ஜாப்பு, 1978ஆம் ஆண்டு இரண்டாவது குடியரசு அரசியல் ஜாப் என்பன அறிமுகம் செய்யப்பட்டது. இதிலே தொகுதிவாரி பிரதிநிதித்துவம், அதாவது பிரதேசத்தை அடிப்படையாக கொண்ட பிரதிநிதித்துவம் எந்த அரசியல் அமைப்பிலே அறிமுகம் செய்யப்பட்டது என்பதுதான் இங்கே கேள்வி. அப்ப இலங்கையினுடைய அரசியலிலே 2 விதமான பிரதிநிதித்துவத்தை அறிமுகம் செய்கின்றார்கள். இனவாரி பிரதிநிதித்துவம், இரண்டாவது தொகுதிவாரி பிரதிநிதித்துவம். அப்ப இனவாரி பிரதிநிதித்துவம் மக்களினுடைய பிரதிநிதிகள் இனத்தின் அடிப்படையிலே தெரிவு செய்யப்பட்டால் அது இனவாரி பிரதிநிதித்துவம். அதே நேரம் மக்களுடைய பிரதிநிதிகள் பிரதேசத்தின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டால் அது தொகுதிவாரி பிரதிநிதித்துவம். அப்ப இலங்கையிலே இனத்தின் அடிப்படையிலே இனவாரி பிரதிநிதித்துவ முறையானது எந்த அரசியல் ஜாப்பிலே பின்பற்றப்பட்டது என்று சொன்னால் அது பிரித்தானியராலே இலங்கையிலே முதலாக அறிமுகம் செய்யப்பட்ட கோல்புருக் கெமரன் அரசியல் ஜாப்பாக இருக்கும். ஆனால் இலங்கையிலே தொகுதிவாரி பிரதிநிதித்துவ முறை எப்போது அறிமுகம் செய்யப்படுகின்றது என்று சொன்னால் அது மனிங் சீர்திருத்தமாக அல்லது மனிங் அரசியல் ஜாப்பாக இருக்கும். அடுத்த கேள்வி,
இலங்கையின் எந்த அரசியல் ஜாப்பு சீர்திருத்தத்தின் பிரகாரம் முதலாவது சட்டத்துறை ஸ்தாபிக்கப்பட்டது. இலங்கையிலே மன்னராட்சி கட்டமைப்பு காணப்பட்டது. இந்த மன்னராட்சி கட்டமைப்பிலே சட்டத்துறை என்பது காணப்படாது என்றால் அங்கே மன்னனுடைய விருப்பங்கள் சட்டங்களாக இருக்கும். ஆகவே அங்கே சட்டத்துறை என்பது காணப்படுவதற்கான தேவைப்பாடு இருக்கவில்லை. ஆனால் பிரித்தானியருடைய ஆட்சிக்கு பின்னர் அங்கே பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தை அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். அதன் பிரகாரம் இலங்கையிலே சில சட்டத்துறை உருவாக்கப்பட்டது. இலங்கையிலே முதலாக எந்த அரசியல் சீர்திருத்தத்திலே சட்டத்துறை உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் அது கோல்புரூக் கெமரன் அரசியல் சீர்திருத்தமாக இருக்க போகின்றது. அவ்வளவு நேரமும் பிள்ளைகள் நாங்கள் சில கட்டமைப்பு வினாக்கள் தொடர்பாகவும் அதனோடு தொடர்பு பட்ட சில தலைப்புகள் தொடர்பாகவும் நாங்கள் கலந்துரையாடினோம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கீழ் வருகின்ற தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். மிகுதி விடயங்களை எங்களுடைய அடுத்த அரசியல் விஞ்ஞான வகுப்பிலே நாங்கள் தீர்த்து கொள்ளுவோம். நன்றி பிள்ளைகள். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.